அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பார்வை என்பது எங்களுடைய உடலில் இறைவன் கொடுத்த பெரும் கொடையாகும். பார்வை இழந்தவர்கள் வாழ்வில் 80% இழந்து விடுகின்றார்கள் என்று சிலர் கூறுவர். இந்த அழகான உலகத்தை பார்ப்பதற்கு, மனித முகங்களை பார்ப்பதற்கு, இன்னும் தங்களுடைய வாழ்வில் தம்முடைய சொந்த ஆற்றலிலே தங்கி இருக்கக்கூடிய அல்லது மற்றவர்களில் தங்கி வாழுகின்ற தன்மையிலே இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு பார்வை மிகவும் அவசியமானது. பார்வை உள்ளோர் ஆகிய நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். என்னுடைய வாழ்வில் நல்லதொரு ஆற்றலை எனக்கு தந்திருக்கின்றீர், அதனால் நான் இந்த அழகான உலகத்தை பார்த்து மகிழ்வோடு இருப்பதற்கு என்று சொல்லி, இந்த பார்வை இழந்தவர்கள் அவர்கள் ஏனையவர்களிலே தங்கி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. இந்த பார்வை இழந்தவர்கள் பல்வேறு விதமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு தடைகள் அமைகின்றன. இந்த பார்வை இழந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த இயலாமையிலே இருந்து மீளக்கூடிய பல்வேறு ஏனைய ஆற்றல்களை அவர்கள் பயன்படுத்தி வளர்த்தால் ஒழிய அவர்களுடைய மனம் எப்பொழுதும் ஒரு விதத்திலே கவலைக்குரிய துன்பம் படுகின்ற ஒரு மனநிலையாக மாறிவிடலாம். இக்காலத்திலே இந்த மருத்துவ தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சி பெரிதாக முன்னேற்றம் கண்டிருப்பதினாலே முன்னைய காலங்களிலே சில குறைபாடுகளாகவே சாகும் வரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மருத்துவ முன்னேற்றத்தின் காரணத்தினாலே இந்த குறைபாடுகளிலே இருந்து அவர்கள் விடுதலை பெறக்கூடியவர்களாக, குணம் பெறக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றார்கள். ஏன் சில வைத்தியர்கள் கூட தங்களுடைய இந்த சத்திரை சிகிச்சை அல்லது அவர்களுக்கு சிகிச்சை வழங்குகின்ற பொழுது தாங்கள் பெற்றுக்கொண்ட கல்விக்கு மேலாக, ஆற்றலுக்கு மேலாக தங்களுடைய இந்த குணமாக்குகின்ற சிகிச்சை கொடுக்கின்ற வழியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று கூறுவார்கள். காரணம், இந்த இயற்கையிலே கடவுளுடைய செயற்பாடு என்பது மிகவும் வியப்புக்குரியதாக இடம்பெறுகின்றது. அதனால் இந்த பார்வை இழந்தவர்கள் குறிப்பாக யூத சமூகத்திலே அல்லது சமயத்தினுடைய கோட்பாடுகளிலே, நம்பிக்கைகளிலே இவர்கள் பாவம் செய்ததினால்தான் இப்படி துன்பப்படுகின்றார்கள், அல்லது இவர்களுடைய முன்னோர்கள், பெற்றோர்கள் என்ற அவர்களுடைய பாவத்தினுடைய விளைவினாலே இப்படிப்பட்ட பார்வை இழந்தவர்கள் துன்பப்படுகின்றார்கள் என்று கூறினார்கள். இப்படிப்பட்ட ஆழ்ந்த நம்பிக்கையினால் இந்த பார்வை இழந்தவர்களை அவர்கள் புறக்கணித்தார்கள். அவர்கள் மீது அருவருப்பு கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய சமூகத்திலே சாபக்கேடுகளாக பார்த்தார்கள். அவர்கள் மீது கொள்ளக்கூடிய அன்பை, பரிவை கொடுக்க மறுத்தார்கள். ஏனென்றால் கடவுளுடைய சாபம் என்று நம்பினார்கள், ஆழமாக நம்பினார்கள். அதற்கு ஏற்ப தங்களுடைய வாழ்விலே அவர்கள் இப்படிப்பட்டவர்களை நடத்தினார்கள். இயேசு தன்னுடைய பிறப்பிலே இருந்து தன்னுடைய பணி ரீதியாக அவர் முன்வைக்க விரும்புகின்ற ஒரு மிகவும் முக்கியமான படிப்பினை என்னவென்றால், கடவுளுடைய அன்பு பரந்தது, விரிந்தது, எல்லா எல்லைகளையும் கடந்தது. மனிதர்களுடைய கண்களுக்கு குறைவாக இருப்பதெல்லாம் கடவுளுடைய கண்களுக்கு அவை பெறுமதி வாய்ந்ததாக இருக்கின்றது.
அதனாலே பாவிகளை நாடி சென்றார். சமூகத்திலே தள்ளி வைக்கப்பட்டவர்களை நாடி சென்றார். உரிமை இழந்தவர்களை நாடி சென்றார். சமூகத்திலே பாரபட்சமாக நடத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்களை நாடி சென்றார். அவர்களையெல்லாம் அரவணைக்கின்ற ஒரு அன்பின் தெய்வமாக திகழ்ந்தார். ஆகையினாலே இயேசுவினுடைய வாழ்வு பணிகளிலே, அவர் புரிந்த அற்புத செயல்களிலே மிகவும் அழகான, வியக்கத்தக்க, ஆழமான பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு புதுமை என்னவென்றால், யோவான் நற்செய்தியிலே கொடுக்கப்படுகின்ற 7 புதுமைகள் அவை அருள் அடையாளங்களாக கடவுள் நம்மத்தியிலே இருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துகின்ற, விடுதலை அளிக்கின்ற, உண்மையான கடவுள் எம் மத்தியிலே இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்ற 7 புதுமைகளிலே ஒன்று, இயேசு பிறவி குருடனை குணப்படுத்துதல், மீண்டும் அவனுக்கு பார்வை அளித்தல். இது மக்களுடைய கூட்டத்திலே அதை ஏற்றுக்கொள்வது என்பது விசித்திரமானது, நம்ப முடியாது. இந்த இயேசு இந்த மகனை பார்க்கின்றார். பார்வை இழந்தவனாக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்ற அவனை பார்க்கின்றார். அவன் மீது இறங்குகின்றார். இவன் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், ஏனென்றால் பார்வை இல்லை. ஆனால் தோன்றிய இந்த உலகத்திற்கு மனித உரு எடுத்து வந்த இயேசு கடவுளுடைய இயல்பாகிய ஒளியாக இருக்கின்றார். அதனாலே இந்த யோவான் நற்செய்தியிலே மிக அழகாக சிந்திப்பவர்களுக்கு அல்லது மெய்யியலாளர்களுக்கு விருந்தாக கொடுக்கின்றது, ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த முரண்பாட்டிலே ஒளி எப்படி இருளை விரட்டுகின்றது, இருளை அழிக்கின்றது, இந்த இருளை மேற்கொள்ளுகின்றது என்ற அந்த உண்மையை முன்வைப்பதற்காக இயேசு என்கின்ற பேரொளி இந்த இருளில் வாழுகின்ற ஒரு மனிதனை சந்திக்கின்றது. இங்கு தேவைப்படுகின்றது என்னவென்றால், இருளில் இந்த மனிதன் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே ஒளியேற்றப்படுகின்ற பொழுது அந்த ஒளியை அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றானா? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை நம்புகின்றானா? கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுப்பதற்கு திறந்த மனம் உள்ளவனாக இருக்கின்றானா? இதை பரீட்சித்து பார்ப்பது போல இயேசு அவனை பார்த்து அவனை கொண்டு சென்று அவனுடைய கண்ணிலே உமிழ்நீரால் ஏற்படுத்தப்பட்ட தண்ணீரை, மண்ணை கண்ணிலே போட்டு அவனை சென்று நீ போய் குழி என்று சொல்லுகின்றான். அவன் எந்த விதமான சந்தேகமும் ஐயப்பாடும் இல்லாமல், எந்த விதமான கேள்வியும் கேட்காமல், தன்னுடைய அந்த பார்வை இழந்த நிலையிலே இருந்து தான் ஒளியை காண வேண்டும், இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒளியை காண வேண்டும், இந்த ஒளியினால் ஏற்படுகின்ற அழகான காட்சிகளை காண வேண்டும், இந்த இறைவனோ யாரோ தன்னை இப்படிப்பட்ட செயலுக்கு அழைக்கின்றார், நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் ஆம் என்று பதிலளிப்பேன், நான் இறைவனுடைய அருளோடு ஒத்துழைப்பேன் என்ற அந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்கிறான். அவனுடைய அந்த ஒத்துழைப்பு, அவனுடைய இறை நம்பிக்கை, அவனுடைய பரந்த விரிந்த மனம், அவன் கடவுளிலே கொண்டிருக்கின்ற ஆழமான விசுவாசம் அவனுக்கு மீண்டும் பார்வை கொடுக்கின்றது. இந்த நிலைப்பாட்டை, இந்த புதுமையை அல்லது இந்த அரும் செயலை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த கடவுளுடைய கட்டளையை அனுசரிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற குறிப்பாக பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் அவர்கள் அந்த சமுதாயத்திலே கடவுள் எதற்காக சட்டங்களை கொடுத்தாரோ அந்த சட்டங்களை அவர்கள் மக்கள் அனுசரிக்க வேண்டும் என்று அந்த நோக்கோடு அல்லது
அப்படிப்பட்ட அந்த ஈடுபாட்டிலே இந்த சட்டங்கள் மனிதர்களுக்கு பெரும் சுமையாகி அந்த மனிதர்கள் சுதந்திர புருஷர்களாக வாழாமல், பார்வை பெற்ற மனிதர்களாக வாழாமல் அவர்களை இருளிலே தள்ளி கொண்டிருந்தார்கள். அதனால் இந்த மனிதனுக்கு பார்வை கிடைத்து விட்டது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மட்டுமல்ல, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவர்களுடைய கண்கள் பார்வை இழந்ததாக இருந்தது. இந்த இயேசுவினுடைய இந்த புதுமை என்பது யோவான் நற்செய்தியிலே எப்பொழுதும் அடிப்படை உண்மையிலே இருந்து, யதார்த்தத்திலே இருந்து ஒருபடி மேலே சென்று ஆன்மீக வாழ்வை வளம்படுத்துகின்ற அருட்சாதனமாக மாறுகின்றது. ஆகையினாலே இந்த பார்வை இழந்த, அதாவது பிறவியிலேயே பார்வை இழந்த இந்த மனிதன் பார்வை பெறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை அவன் கண்டு நம்பி வாழ்வு பெறுகின்றான். ஆனால் தங்களுக்கு பார்வை தெரிகின்றதே, காட்சிகள் எல்லாம் நிறைவாக தெரிகின்றது என்று சொல்லுகின்றவர்கள் தங்களுடைய கவர்ச்சி நிலையிலே, அகங்காரத்திலே, தங்களுடைய அடிமை மனநிலையினாலே அவர்கள் இருளில் வாழ்ந்தார்கள். பார்வை இழந்தவர்களைப் போல வாழ்ந்தார்கள். ஒளியாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவினுடைய அரும் அடையாளங்களை, அவருடைய அழகான போதனைகளை கேட்டு தங்களுடைய உள்ளத்தை மாற்ற மறுதலித்தார்கள். அதனாலே அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பார்வை இழந்தவனுடைய பெற்றோரை கேட்கின்றார்கள். பார்வை இழந்தவனை மீண்டும் மீண்டும் ஒரு கோர்ட்டிலே சென்று விசாரிப்பது போல அவர்கள் விசாரிக்கின்றார்கள். அவனை தூற்றுகின்றார்கள், பயமுறுத்துகின்றார்கள், அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படியெல்லாம் அவனை கட்டாயப்படுத்துகின்றார்கள். காரணம், தங்களுடைய அந்த இருட்டு நிலையிலே இருந்து, இருளில் இருந்து வெளிவர மறுக்கின்றதனுடைய காரணத்தினாலே. தவக்காலம் என்பது இருளில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை காண வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு எங்களுடைய அகக்கண்களை மீண்டும் திறக்கின்றதாக, எங்களுடைய பொய்மையான வாழ்வு, எங்களுடைய இருள் நிறைந்த வாழ்வு, எங்களுடைய சாவுக்குரிய வாழ்விலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்று பேரொளியாகிய இயேசுவினுடைய உயிர்ப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த பாதையிலே, இந்த முயற்சியிலே நாங்கள் இறங்குகின்றோம், நாங்கள் கலந்து கொள்ளுகின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு உண்மையான ஒளியாக இருக்கின்றார். இந்த ஒளியிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வினுடைய இருண்ட பகுதிகளை நாங்கள் நோக்குகின்றோம். இந்த இருளில் இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு எது எது இந்த ஒளியை மறைக்கின்றதோ, தடை செய்கின்றதோ அவற்றை நாங்கள் அகற்ற வேண்டும். சூரியன் அதனுடைய ஒளியை கார் முகில்கள் மறைக்கலாம். சூரியனிலே பிழையில்லை. இந்த எமக்கு இடையிலே இருக்கின்ற கார் முகில்கள் தான் மறைக்கின்றன. அப்படி எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மாற்ற முடியாத, மாற்ற எங்களுக்கு விருப்பமில்லாத சில பழக்க வழக்கங்கள், அறநெறி தவறிய எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சுயநல பிரியர்களாக இருந்த எங்களுடைய இருள் நிறைந்த வாழ்வு, நான் என்கின்ற அந்த கூட்டுக்குள்ளே என்னை அடைத்து என்னுடைய சுகம் பெரிது, என்னுடைய நன்மை பெரிது, என்னுடைய லாபம் பெரிது என்று சொல்லி சில வேளைகளிலே நாங்கள் மனித தன்மையிலே இருந்து குறைந்து ஒரு மிருகத்தினுடைய தன்மைக்கு எங்களை மாற்றிக்கொள்கின்றோம். எங்களுடைய வயதிலே நாங்கள் முதிர்ந்து சென்றாலும் எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, எங்களுடைய மனநிலைகளிலே நாங்கள் குழந்தைகளாக, முதிர்ச்சி அற்றவர்களாக, குழந்தை பிள்ளைத்தனமாக நாங்கள் சண்டை போடுகின்றோம். குழந்தை பிள்ளைத்தனமாக நாங்கள் மற்றவர்களை நடத்துகின்றோம். நாங்கள் வளர்ச்சி அடையாதவர்களாக, முதிர்ச்சி அடையாதவர்களாக இருப்பதனாலே இந்த சமூகத்திலே நாங்கள் தீமையை விதைக்கின்றவர்களாக, அசிங்கப்படுத்துகின்றவர்களாக, மாசுபடுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சியிலே நாங்கள் நஞ்சை கலந்து விடுகின்றோம். அதனாலே மற்றவர்களை நாங்கள்
அவமதிக்கின்றோம், அவர்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கின்றோம், அவர்களுடைய வளர்ச்சியை கூட கெடுக்கின்றோம். அவர்கள் வளரக்கூடாது என்று கூட நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கான செயல்களிலே ஈடுபடுகின்றோம். இதைத்தான் இந்த பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் என்ற சமூக தலைவர்கள் அந்த நாட்களிலே செய்து கொண்டிருந்தார். இயேசுவினுடைய போராட்டம் மிக பெரிதாக இருந்ததற்கும், அவர் சாவதற்கு இவர்கள் உடந்தையாக, இவர்கள் பிடிவாதமாக இருந்து அவரை கொன்றதற்கு காரணம் அவர்களுடைய இந்த இருளில் வாழுகின்ற வாழ்வாகும். அவர்களுடைய மனநிலையிலே திறந்த மனநிலை இருக்கவில்லை. அவர்களுடைய பேச்சிலே கனிவு இருக்கவில்லை, இரக்கம் இருக்கவில்லை. அவர்களுடைய செயல்களிலே மற்றவர்களை எப்பொழுதும் தாக்கி அழிப்பதாக இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அரசியல் தலைவர்களும், நாட்டை ஆளுகின்ற தலைவர்களும், அமைப்புகளுடைய தலைவர்களும் தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய கதிரையை தக்க வைப்பதற்காக பல குற்றங்களை செய்கின்றார்கள். பேர் அழிவுகளுக்கு அவர்கள் உடந்தையாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சமூகத்தை, குழந்தைகள், பெண்கள், இன்னும் முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இயலாதவர்கள், ஏழையர்கள், இவர்களை போன்றவர்களை எல்லாம் கொன்று குவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த சமூகத்திலே நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து என்கின்ற பேரொளியை கண்டு எங்களுடைய மனச்சாட்சியினுடைய குரலுக்கு செவிமடுத்து எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இருள் நிறைந்த வாழ்வை அகற்றி பேரொளியை அணைத்துக் கொள்வதனூடாக நாங்கள் உண்மைக்கு சான்று பகிர்கின்றவர்களாக, நேரிய மனத்தோர்களாக, மனச்சாட்சியின்படி வாழுகின்றவர்களாக, நல்ல மனிதர்களாக, ஒளியின் மக்களாக நாங்கள் திகழ இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.